ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரோ, அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். தாவீது ராஜா சொல்றாரு, அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். நிச்சயமாய் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்டு பதில் கொடுப்பார். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெப குறிப்புகளில் இந்த 50 நாட்கள்லையும் அந்த தீம் என்னென்னா, நம்ம இயேசுவை போல நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய சுவாபங்கள் கிறிஸ்துவை போல மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 53:4 சேர்ந்து வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதில் ஆண்டவர் இயேசுடைய ஒரு சுவாபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் அவருடைய சுவாபத்தில் ஒன்று என்னவென்றால், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட தெய்வம். அவருடைய சுவாபங்கள் ஒன்று என்னது? ஏற்றுக்கொண்டவர், நமக்காக ஏற்றுக்கொண்டவர். அந்த வார்த்தையை சொல்லுவோமா? அவர் எப்படி இருக்கிறார்? நமக்காக ஏற்றுக்கொண்டவர். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டவர் மட்டுமல்ல, எப்படி அதை ரிப்பீட் பண்ணுங்க, நம்மை மட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளல, நமக்காகவும் ஏற்றுக்கொண்டார். இது எப்படின்னா, இப்போது ஒரு பெரிய திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருடனை ஒருத்தவங்க மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். அந்த மனுஷனை மட்டும் அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல, அவன் திருடுனது எல்லாத்தையும் நான் தந்துடுறேன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அதுதான் இன்று ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நமக்குரியவைகள் எல்லாவற்றையும், நம்ம செஞ்ச எல்லா தவறுகள், நமக்குரிய எல்லா நெகட்டிவான காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இந்த வசனத்தில் எதை ஏற்றுக்கொண்டார் என்று இருக்கிறது? பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் வேதாகமத்தில் பாடுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். அந்த ஆங்கில வேதாகமத்தின் பலவிதமான மொழிபெயர்ப்பு, சில வேர்ஷன்ஸில் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இந்த பாடுகள் அப்படிங்கிற வார்த்தையோடைய ஒரு ஆழம் நம்மளுக்கு புரியும். நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, பெயின், கிரேட் பெயின், வீக்னஸஸ், கிரீவ்ஸ், இன்ஃபர்மிட்டிஸ், சிக்னஸஸ், சஃபரிங்ஸ், டிசீசஸ், இல்னஸ். நம்ம பாடுகளை எனக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வலிகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை ஏற்றுக்கொண்டார், என் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், என் உடல் நலமின்மைகளை என்னுடைய ஆண்டவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். நம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இவைகளை நாம் சுமக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த இவ்வளோ காரியங்கள், வலி, பலவீனம், துக்கம், குறைபாடு, நம்முடைய குறைகள், நம்முடைய நோய்கள், உடல் நலமின்மை, துன்பம் எல்லாவற்றையும் பாடுகள் என்ற வார்த்தையிலே நமக்காக யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்ம ஃபாதர் பெக்மேன்ஸ் அவங்களுடைய ஒரு பாடல் பாடுவோம். நான் சுமக்க இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இப்போ நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் ஒரு 3, 6, 7 காரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம எதெல்லாம் இன்றைக்கி சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக இவைகள் எல்லாம் என்ன பண்ணாராம்? ஏற்றுக்கொண்டாராம். அப்போ நம்ம சுமக்கணுமா? இன்னைக்கு அவர் சுமந்து விட்டார், நாம் சுமக்க தேவையில்லை. மத்தேயு 8வது அதிகாரம்
17வது வசனத்தில் இதே வசனத்தை அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களையே ஏற்றுக்கொண்டு, இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நமக்காக ஏற்றுக்கொண்ட இயேசு, நமக்காக ஏற்றுக்கொண்ட இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் எவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டதினால் நாம் இன்றைக்கு விடுதலையாயிருக்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டதினால் நம்மை மாத்திரமல்ல, நம்முடையவைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதினால் நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு பலி செலுத்துவதில்லை, அவைகளுக்காக நம்ம பாவ நிவர்த்தி நம்ம செலுத்துவதில்லை, பிராயச்சித்தம் நம்ம செய்வதில்லை. நமக்காக இயேசு செய்து முடித்து விட்டார். நமக்காக செய்த இயேசுவின் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற அவருடைய வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இயேசு நமக்காக இவ்வளோத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்றைக்கு நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வது என்ன? ஏற்றுக்கொள்வது என்று சொல்லும் பொழுது நான் கற்றுக்கொள்வது என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் முதல் காரியத்தை பார்க்கிறோம். நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இயேசு என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட இயேசுவிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் முதலாவது யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவோமா? முதலாவது நம்ம யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அதே வசனத்தில் இருக்கிறது, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அன்றைக்கு இயேசு நம்மளுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால் இந்த உலகத்தில் நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட இயேசுவை போல நாமளும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுலேயும் நம்ம தான் ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு என்ன தர்றாரா? அதிகாரம் தருகிறார். இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தைரியமாக சொல்ல முடியும், நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ரெண்டாவது நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெண்டாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்? முதலாவது எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவின் நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நுகம் என்று சொல்லும் பொழுது நம்ம பார்த்துருக்குறோம், அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவங்க அந்த 2 மாடுகளோ அல்லது ஒரு மாடோ வைக்கும் பொழுது அந்த மாடுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கம்பு வைப்பாங்க, ஒரு பெரிய கட்டை வைப்பாங்க, உருளை வைப்பாங்க. அதுதான் என்னது? நுகம். நுகம் எதற்காக அதை வைக்கிறாங்க? சும்மா மாடு முன்னாடி போய் அதுக்குள்ள ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை இந்த நுகத்தில் ஜாயின் பண்ணி, அது கொஞ்சம் அப்படி அதை யோசித்து பாருங்களேன். மாடு முன்னாடி போகுது, அந்த வண்டி பின்னாடி இருக்குது, இந்த நுகத்துலேருந்து ஒரு கயிறை மட்டும் கட்டி அப்படின்னா அந்த வண்டி எப்படி போகும்? மாடு இழுக்கிற இழுவைக்கு தான் போகும். புரியுதா? ஆனால்
அந்த நுகமானது அந்த மாடுகளுக்கு மேல் வைக்கப்படும் பொழுது அந்த வண்டியை ஓட்டுறவங்க எப்படி அதை வழி நடத்துகிறாங்களோ அதுபடி தான் என்ன பண்ணும், வண்டியானது போகும். இன்றைக்கி நுகம் நம்ம மேலே வைக்கும் பொழுது பாரம் நம்ம மேலே சுமத்தப்படலை. அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு 2 பெரிய அந்த வீல் இருக்குது, வண்டியில் 2 பெரிய வீல் இருக்குது. அது என்ன பண்ணும், அந்த சக்கரமானது அந்த பாரத்தை சுமந்து கொள்ளும். இந்த நுகம் ஏன் அதுக்கு மேலே வைக்கப்படுதுன்னா, அந்த சரியான முறையில் அந்த மாடானது இந்த வண்டியை கொண்டு செல்வதற்கு தான் நுகம் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம் மீது நுகத்தை வைக்கிறேன் என்று சொல்வது எதற்கென்றால், பாரத்தை நம்ம மேலே வைக்கிறாருன்னு நம்ம நிறைய நேரம் தவறாக புரிந்து கொள்கிறோம். அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்குதான். ஆண்டவர் சொல்கிறாரு, நுகத்தை நான் உன் மேலே வைக்கிறேன், ஆனால் அந்த நுகம் எப்படி இருக்குதான், மெதுவாக இருக்குது. மெதுவாக இருக்குது, மெது வடைன்னு வச்சுக்கோங்க, சாஃப்டாக இருக்கா? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு மெதுவாக இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த மெதுவாக இருக்கிற அந்த நுகத்தை தான் நம்ம மேலே அவர் வைக்கிறார். ஏன் வைக்கிறார்னா, பாரத்தை நீ சுமக்கணும் நான் சுமக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் வைக்கலை, கரெக்டாக நான் என்னுடைய டைரக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த நுகத்தை வைக்கிறேன்னு சொல்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம் மீது நுகத்தை வைக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஆமேன். சரியான வழியில் நம்ம நடக்கிறதுக்கு, சரியான பாதையில் நடக்கிறதுக்கு நம்ம நினச்சிக்கிறோம், ஆண்டருடைய நுகத்தை நான் சுமக்கிறதுனால அவருடைய பாரத்தை எல்லாம் நான் சுமக்கிறேன். தவறாக இவ்வளோ நாள் புரிந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பாரத்தை சுமக்கிறதுக்கு இல்லை, பாரத்தை சுமக்கிறதுக்கு இல்லை. இந்த நுகம் நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சரியான முறையில் போகிறதுக்கு, சரியான வழியில் போகிறதுக்கு தான். அதே போல் நம்ம அந்த நுகத்தை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறோன்னா, நம்ம அவருக்கு அனுமதி கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகள் வெற்றி ஆவதற்கு இந்த நுகத்தை என் மேலே வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த நுகம் எப்படி இருக்குது? மெதுவாக இருக்குது, மெதுவாக இருக்குது. ஒருவேளை மாடுக்கு மீது வைக்கப்படுகிற அந்த நுகத்தினால அந்த மாட்டுக்கு கழுத்தில் காய்ப்பு காய்ச்சிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த நுகத்தை பார்த்து பயந்து போகாத, நான் வைக்கிற நுகம் எப்படி தான் இருக்குது? மெதுவாக தான் இருக்குது, மெதுவாக தான் இருக்குது. நம்ம ரெண்டாவது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, இயேசுனுடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதோடைய நோக்கம் என்னவென்றால், நம்ம சரியான வழியில் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் சரியான வழியில் செல்வதற்கு மட்டுமே நம்ம மேலே நுகமானது வைக்கப்படுகிறது. அந்த நுகத்தினால நம்மளுக்கு தான் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம நுகம், அந்த நுகம், இயேசுவின் நுகம் நம்ம மேலே வைக்கப்படுறதுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா நம்முடைய ஆத்துமாக்கு தான் ஆசீர்வாதம். நம்முடைய ஆத்துமாக்கு தான் என்ன கிடைக்குதா? இளைப்பாறுதல் கிடைக்குது. ஆத்துமா அப்படின்னா என்னது? டக்குன்னு வரணுமே பதில். ஆத்துமானா என்னது? மனம், சித்தம், உணர்ச்சி. ஆத்துமானா என்னது? மனம், சித்தம், உணர்ச்சி. இந்த மனது, சித்தத்தில், உணர்ச்சியில் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா, இளைப்பாறுதல் இருக்குன்னா, கிறிஸ்துவின் நுகத்தை, நம்ம அந்த மெதுவான நுகத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது நம்ம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்டார், நம்மையும் நமக்கானவைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்ம எதை ஏற்றுக்கொள்ளணும்? முதலாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்னா 18:5 வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அங்கே என்ன ஒரு சின்ன ஒரு 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 பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, சீஷர்களை சின்ன ஒரு அப்படியே ஒரு வார்த்தை உண்டாயிடுச்சு. என்ன? சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்க, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? அவங்களுக்கு யோசனை வந்திருக்கும், பணப்பையை வைத்திருக்கிறவன் பெரியவனாக இருப்பானா? முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிறவன் பெரியவனாக இருப்பானா? யார் பெரியவனாக இருப்பான்? யார் பெரிய? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது மனம் திரும்பி, 3வது வசனத்தில் பாருங்களேன், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லி
4வது வசனத்தில் பாருங்க, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். ஏன் பிள்ளை ஆண்டவர் நிப்பாட்டுறாரு அப்படின்னா, இவ்வளோ பெரியவங்க இருக்கும்போது, இத்தனை பெரிய ஆட்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் ஒரு சிறு பிள்ளையை வந்து ஆண்டவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னா, அந்த பிள்ளை தன்னை எவ்விடத்திலும் தாழ்த்துகிறது. அதுக்குள்ளே பெருமை அப்படிங்கிறது இருக்காது. அதை எங்கே நிப்பாட்டினாலும் அது ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணும். அங்கே உட்கார வச்சாலும் அதோடைய ஃபீலிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நிற்க வச்சாலும் அதோடைய ஃபீலிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்றால், நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்போது நம்ம அந்த சிறு பிள்ளையை நாம் எதற்காக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அதனிடத்திலிருந்து நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தாழ்மை. அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பிலிப்பியரில் வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தம் அவரை என்ன பண்ணாராம்? தாழ்த்தினாராம். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினாராம். இன்றைக்கு அந்த தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது நம்ம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 4:20 வாசிக்கலாம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 4வது யார் என்றால், வசனத்தை ஏற்றுக்கொண்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஏன்னா முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்களும் 16வது வசனத்தில் பாருங்களேன், அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா வசனத்தை சந்தோஷத்தோடு தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கற்பாறை நிலத்தில், அந்த வசனம் முடிவில் இருக்குது 17ஆம் வசனத்தில், கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? வசனத்தை ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் இல்லை, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலமாக இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கணும். அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது 30, 60, 100க்கு 100 பலன் தரும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 விசுவாசிகளை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:13, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் அந்த வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? தெய்வ வசனத்தை கேட்டுக்கொண்ட பொழுது அது வந்து அவங்க ஏதோ பவுல் பேசுகிறாரு, இப்படி வந்து அவங்க வந்து பேதுரு பேசுகிறாரு, அப்படி ஏற்றுக்கொள்ளலை. அவங்க ஏற்றுக்கொண்ட போது அதை எப்படி ஏற்றுக்கொண்டாங்களாம்? தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவாராக. அது நமக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. இவங்களை விட ஸ்பெஷலாக ஆண்டவர் அந்த பவுல் இன்னொரு சபையாரை பற்றி அவர் எழுதுறாரு. அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கும் பொழுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை, எந்த பட்டணத்தார்? அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது. பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அவங்களுக்கு அது பலன் கொடுத்தது. இங்குள்ளவங்கள நற்குணசாலிகளாய் வசனம் மாற்றினது. அவங்க வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொண்டாங்களாம். சந்தோஷத்தோட வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை வந்து மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை நல்ல நிலமாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பெரோயா பட்டணத்தார் எப்படி மாறினாங்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினாங்களாம். இன்றைக்கு வசனத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம்? யாக்கோபு நிருபக்காரர் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார். 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்கு, ஆகியால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க
வல்லமை உள்ளதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும், நல்ல நிலத்தில் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது மனோவாஞ்சியை ஏற்றுக்கொள்ளணும், சாந்தமாக வசனத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி தான் இருக்கணுமா, இப்படி இருக்கக்கூடாதா, அப்படிலாம் இல்லை. ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா வசனத்தை என்ன பண்ணணும், மனோவாஞ்சையாய் சந்தோஷமாக சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். அதில் விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அதில் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை, வசனத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது இதை என்ன பண்ணணுமா, நம்ம சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும், சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். 5வது காரியம், நம்ம முதல் காரியம் என்னது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். 2வது காரியம் இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். 3வது சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ளும். அது எதற்கு அடையாளமாக இருக்குது, தாழ்மைக்கு அடையாளமாக இருக்குது. 4வது எதை ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். 5வது ரோமர் நிருபம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 15:7 நாம் எதை ஏற்றுக்கொள்ளணும்னா, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, கிறிஸ்துல இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, இல்லை முதலேருந்தே வாசிப்போமா? ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கு டெஃபினிஷனே தேவையில்லை. அதில் ஆவியானவரே அருமையாக எழுதி வச்சுட்டாரு. நம்ம ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணுமா? எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரு? நீ பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்த பிறகுதான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரா? நீ ரொம்ப நல்லவனா மாறின பிறகுதான் உன்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னாரா? அப்படியா? எல்லாரும் இப்படி பார்க்கறத பார்த்தோன்னே அப்படிதான் ஏற்றுக்கொண்டாரு போல. நம்ம பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இவங்க இப்படி ஆனாதான் நான் ஏற்றுக்கொள்வேன், இப்படி ஆனாதான் ஏற்றுக்கொள்வேன். இல்லை, கிறிஸ்து நம்மளை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைங்க ஒருவேளை நம்மளுக்கு பிரியமில்லாமல் நடக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அது போல ஏற்றுக்கொள்ளுங்க. சக விசுவாசிகள் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், சகோதர சகோதரிகள் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், நம்ம அயலகத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு. நம்ம நிறையா நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சு இப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்து நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தை, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்தை சந்தோஷமாய் 100% பலன் கொடுக்கிற நல்ல நிலமாய் மனோவாஞ்சையாய் சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிக 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 முக்கியமானது. கடைசி குறிப்பு, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போனாலும் இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் தியானிங்க. ஒருவரை ஒருவர் நம்ம கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்படியே ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்கு இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவரே, எங்களுக்காக துக்கங்களை சுமந்தவரே, எங்களுக்காக எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் ஆண்டவரை குறைகளை ஏற்றுக்கொண்டவரே, எங்களுடைய அநியாயங்களை ஏற்றுக்கொண்டவரே, எங்கள் பாடுகளை எல்லாவற்றையும் சுமந்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த என்னென்ன காரியங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியோமோ அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவ பலனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பலனை தாங்கப்பா. விசேஷமாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து நீர் எங்களை எப்படி ஏற்றுக்கொண்டீரோ தேவனுக்கு மகிமை உண்டாக, அந்த வார்த்தையை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாக நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள
நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிக்க வேண்டிய இடங்களில் மன்னிக்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டிய இடங்களில் தாழ்ந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை எப்படி ஏற்றுக்கொண்டீரோ நாங்கள் மற்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய மெதுவான நுகத்தை எங்கள் மீது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. அதன் மூலமாக எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பரலோகத்தில் பெரியவர்களாய் மாற்றப்பட உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நற்குணசாலிகளாய் மாற்றப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாட்கள் உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.